அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்தடுத்து இந்த மாதிரியான பலன்கள் தான் அமைய போகுது அப்படின்னு ஜோதிடர் வல்லுநர்களால் சொல்லப்படுது. அந்த வகையில் குறிப்பாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அதோடு நீங்களும் கும்பராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போகுதா? நீங்கள் சமீபத்தில் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க? குலதெய்வ கோவிலுக்கு வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் போகிறீங்களா? உங்களுக்கு இனி இந்த வருடம் தொடங்கியதுலேருந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகங்கள் இருக்குது, அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் எதிர்மறையான பிரச்சனைகளோ சண்டையோ இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் உங்களுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் ஆகியவெல்லாம் வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. தடைப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு இதனால் நீங்கி நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு சுபகாரியம் நடக்குது, அல்ல உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தொடங்கணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தால் உங்களுக்கு தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் நீங்கள் எதிர்த்து செயல்பட்டவங்க கூட உங்களை விலகி விடுவாங்க அப்படின்னு, அதாவது உங்ககிட்டயே எதிர்ப்பாக எப்போ பாரு நடந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட உங்ககிட்டேருந்து விலகி போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இனி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் அமைய போகுதுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் இருக்குது. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்ந்து தான் காணப்படுது. இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இனிமேல் உங்களுக்கு இந்த பொருளாதார நிலையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு தான் காணப்படும். தொழிலில் நல்ல ஒரு வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு தீருங்க. போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டர்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. பண வரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். இப்படி பண வரவு கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த காலமெல்லாம் மாறப்போகுது. கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவங்கெல்லாம் தானாகவே அடங்கி போவாங்க. வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். திருமண காரியங்களில் சாதகமான போக்காக உங்களுக்கு காணப்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு கூடிதான் இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கலாம். பயணங்களின் போது கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும்படி நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. அதே போல் வகுப்பில் கவனத்தை சிதற விடாமல் பாடங்களை படிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் வெற்றிக்கான பலன்கள் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு 3 மற்றும் 4ஆம் பாதக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனில் நீங்கள் அதிகமான அக்கறை காட்டுறது சிறப்பு. திடீர் செலவுகள் உங்களுக்கு வரலாம். அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மனக்கவலை உண்டாகலாம். அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வர தடையெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருங்க. எந்த பிரச்சனையும் வராது. மற்றவர்கள்கிட்ட பகை ஏற்படலாம். அந்த பகையிலேருந்து விலகுறது தான் உங்களுக்கு நல்லது. காரியங்களில் மெத்தனை போக்கு காணப்படும். அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் சுறுசுறுப்போடு செயல்படுங்க. அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியில் அமையும்.
மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் குறித்த கவலை எல்லாம் உண்டாகலாம். சக மாணவர்களிடம் நிதானமாக பழகிறது நன்மையவே கொடுக்கும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோ தைரியம் உண்டாகக்கூடியதாகவோ, மனதில் இருந்த கவலை வருத்தம் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். எல்லா முயற்சிகளிலுமே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பணவரத்து அதிகரிக்கும். எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. பயணத்தின் போது அதிகமான கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழன்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக வெண்ணெய் சாற்றி வணங்கி தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறதால இது மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. மேலும் பொருளாதாரம் மேம்படும். தைரியம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கிறதால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே கவலைப்பட்டுக்க வேண்டாம், பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கடனில் ஒரு பகுதி உங்களுக்கு பைசலாகும். புதிய கோணத்தில் எதையுமே யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையும். அப்படிங்கிறதால நீங்கள் எதுக்கும் பெருசாக பயந்துக்க வேண்டாம். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் உண்டாகும். சில இடங்களில் போராட்டமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படும். புதிய தொழிலில் நம்பிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்லாம் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் சிறப்பும் பெருமையும் உண்டாகக்கூடியதாக இருக்கும். அதிகாரப்பூர்வமான பலன்களாக உங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் அலுவலகத்தில் விரைந்து செயல்படுவதன் மூலமாக நம்பிக்கை அதிகரிக்கும். பதவி உயர்வு உண்டாகும். ஊதிய உயர்வு அடைகிற வாய்ப்பு உருவாகும். வியாபாரத்தில் நல்ல தன லாபம் ஏற்படும். தொழிலை விரிவு செய்வதற்கு முதலீடுகளை அதிகரிக்கலாம். மேலும் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் எல்லாம் விலகக்கூடியதாகவும், பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகக்கூடியதாகவும், பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்க போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க நீங்கள் சோர்வடையாமல் பாடுபட வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கலைத்துறையினருக்கெல்லாம் எப்படிப்பட்ட காலமாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடியதாக கலைத்துறையினர்களுக்கு அமையலாம். புதுசாக நீங்கள் ஒரு முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதில் மிக நம்பிக்கையோடு இறங்கக்கூடியதாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமையும். ஜோதிட ரீதியாக மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம் அப்படின்னும், முன்னெச்சரிக்கையோடு எதையுமே செய்கிறது, ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செய்கிறது, யார் கூட தொழில் செய்யணும், யார் கூட தொழில் செய்யக்கூடாதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறது, இவை எல்லாமே உங்களுக்கு நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லாத்துலேயுமே வளர்ச்சியை பெறக்கூடியதாக, வளர்ச்சியை பார்க்கக்கூடியதாக இருக்க நேரம் அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது முக்கியம். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மற்றும் 3 இது அதிர்ஷ்டமான எண்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இல்லை. வழிபட வேண்டிய தெய்வமாக முக்கியமாக யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. அதே போல் தினமும் காலையில் நீங்கள் தெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வீட்டில் வழிபட்டுட்டு வாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த விதமான தீங்கும் ஏற்படாது. குறிப்பிட்டு குடும்பத்தில் பண வரவை அதிகரிக்க நீங்கள் ரொம்பவே அக்கறை காட்டுவீங்க. நீங்கள் ரொம்ப முயற்சி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இதோடு மேலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுல முக்கியமான ஈடுபாடு கொண்டிருப்பீங்க. இந்த வியாபாரம் ஈடுபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும். அதனால் எந்த ஒரு கவலையும் பயமும் வேண்டாம். இப்படி உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தான் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. அதனால் எந்த விதமான பயமோ கவலையோ உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. கும்பராசிக்காரர்களுக்கு இனி இந்த ஆண்டு முழுவதுமே ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் எந்த விஷயத்துக்குமே பயப்படாமல் இருங்கலாம். வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு சின்ன சின்னதாக எதாவது வருதுன்னா கூட அது சீக்கிரமாக மறைஞ்சு போகக்கூடியதாக தான் இருக்கும். நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இப்படி நிறைய பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கும்பராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து எப்படியெல்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.